ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஆக்ஸி ப்ளஸ் எப்படி தெரியுங்க சார்? நீங்க மக்களுக்கு ஷேர் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு என்னோட ஸ்பைன் இஷ்யூக்காண்டி நான் யூடியூப்பில் செக் பண்ணும்போது டாக்டர் பேஸ்கட் மூலமாக பார்த்தேன். சிபி சாரோட ஒரு ஒரு பேட்டி பார்த்தேன். அது சிபி சாரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு சரி ஓகே, நான் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி எனக்கு ஏற்கனவே இந்த இஷ்யூஸ் இருந்தது. நான் 2-3 டாக்டரை திருச்சிலையும் கன்சல்ட் பண்ணேன். அப்புறம் அஸ் வெல் அஸ் சவுதிலையும் நான் கன்சல்ட் பண்ணேன் இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி. அவங்க எல்லாமே ஆப்ஷன் கொடுத்து சர்ஜரின்னு சொல்லி, அப்போ சர்ஜரி இல்லாமல் ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது நான் சிவி சாரை காண்டாக்ட் பண்ணி நான் 2 இயர்ஸாக ட்ரீட்மெண்ட் வந்துட்டு தான் இருக்கேன். அதாவது அந்த செஷன்ஸ் மட்டும் வந்து முடிச்சுட்டு செஷன்ஸ் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஜாபுக்கு போயிட்டேன். இப்போ இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு செக்கப் போகிறேன். அந்த மீன் டைம் என் பசங்களுக்கு வந்து அந்த டிஎஸ்ஹெச் வேல்யூ, தைராய்டில் டிஎஸ்ஹெச் வேல்யூ மட்டும் அப்நார்மலாக இருந்தது. அந்த கண்டிஷனுக்காண்டி நான் டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தேன். பட்டு இந்த வயசில் இவங்களுக்கு மாத்திரை கொடுத்து நம்ம இது பண்ணணுமா அப்படின்ற ஒரு இதில் வந்து இவங்க மேடத்தை வந்து மீட் பண்ணோம். மேடம் வந்து அவங்களுடைய சில வழிமுறைகள், உணவு முறைகளை வந்து இப்போ உணவு பழக்கம் மாற்ற சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், எதனால இந்த பிரச்சனை வருதுங்கிறத ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. 2 பேருமே நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி தான் மீட் பண்ணுறேன். அவங்க வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன்லேயே தான் ஃபாலோ பண்ணேன். அதுதான் முக்கியமான விஷயம். அண்ட் சார் வந்து சொன்ன மாதிரி தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க மதர் கன்வே பண்ணது இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவங்க என்னை மீட் பண்ணாமே அவங்க ஊர்லேயே இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, திருச்சியிலேயே. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அடிக்கடி சளி பிடிக்கிறது, அடிக்கடி வந்து சிக்காகிறது, டயர்டாகிறது, அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் நம்ம பசங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்ன மாற்றங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சார்? பசங்களோட உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிருக்காங்க. வெரி குட் சார். அதுக்கப்புறம் அது இல்லாமல் அவங்க வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா காய்கறி பழங்கள் எல்லாமே அவங்க அம்மா கொடுக்குறத சாப்பிட்டுக்குவாங்க. பட்டு அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் மாறினால அவங்களோட உடல் எடையும் மற்ற இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்யூன் பவர் இருந்தது. முன்ன அடிக்கடி சளி பிடிச்சி ஆன்டிபயோட்டிக் போடுவாங்க. வெரி குட். இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் டாக்டர்கிட்ட வந்து 1.5 இயர்ஸ் வந்து நான் அதிகமாக போகிறது. இதெல்லாம் மிராக்கிள்ங்க. ஒரு சளி பிடிச்சோன்னே ஆன்டிபயோட்டிக் போடாமல் இப்போ வந்து நேச்சுரலாகவே ஹீல் ஆகுதுங்கிறதுனா உண்மைதாங்க. ஆமாம், இந்த மாதிரி லைட்டாக இருக்கும், சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த ஆவி பிடிக்கிறது, இந்த ஸ்டீம், அந்த மாதிரி கை வைத்தியமா பார்த்து நேச்சுரல் வே டு ஹீல் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. வெரி குட். 1.5 இயர்ஸாக வந்து அன்வான்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறது இல்லைங்கிறது தான் இந்த டேக் ஹோம் மெசேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு கிட்ஸ் ஹெல்த். அது இல்லாமல் இப்போ வந்து இவர் சொன்னார், அதை கன்வே பண்ணிடுறாங்க சார் மக்களுக்கு. 2 பேருக்கும் பழம் ரொம்ப பிடிக்கும். என்ன பழம் தம்பி பிடிக்கும்? பியர்ஸுக்கு பிடிக்குமா? ஏதாவது சென்னையில் இருக்க உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? டிராகன் ஃப்ரூட். இந்த 2 பசங்களையும் பார்த்து எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நான் என்ன சொன்னாலும் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க, எதையுமே மிஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக கன்சியூம் பண்ணுற பசங்க. இந்த 2 ஃப்ரூட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இருக்க பசங்க கூட இதெல்லாம் எடுக்கிறது இல்லை. அவங்க வந்து இது ரெகுலராக கன்சியூம் பண்ணுவாங்க. அது குறிப்பாக பியர்ஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த க்ரீன் பியர்ஸில் வந்து ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகம். அது வந்து உங்கள் கட் ஹெல்த்துக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லாங் டேர்மில் அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் மெடிகேஷன்ஸ்லாம் தேவையில்லை. சார் சொன்ன மாதிரி டயட்டு அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லேயும் நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றங்கள் கொண்டு வர முடியும். ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்கும் மக்களுக்கு சொல்லிடுங்க. பியர்ஸ். ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஃப்ரூட் ஷாப்பில் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரூட் மிஸ் பண்ணாமல் எடுங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ டேக் ஹோம் மெசேஜ். அண்ட் நான் எல்லாத்தையும் கேட்குறது தான், ஆக்ஸி ப்ளஸ் இன் 1 வேர்ட் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும் சார், சொல்கிறீங்க சார்? ஆக்ஸி ப்ளஸ் 1 வேர்டுனா வந்து நாங்கள் சொல்கிறது வந்து மிராக்கிள்னு சொல்லுவோம். மிராக்கிள். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் கிட்ஸ் ஹெல்த்தை பொறுத்தவரையும் இது மிராக்கிள்ங்கிறது எனக்கு பெரிய பெரிய ஒரு ஹியூஜ் ஹானர் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களை நான் ஹெல்ப் பண்ணி இவங்க வளரும்போது தே ஆர் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், தே ஆர் த பில்லர் ஃபார் த நெக்ஸ்ட் சொசைட்டியோட ஜென்ரேஷனில் வந்து பெரிய தூண்களாக வரப்போகிறாங்க. 2 பசங்களுமே ரொம்ப நல்ல பசங்க. அதாவது எப்படி சொல்கிறது, துருன்னு தான் இருப்பாங்க. பட் என்னென்னா சொன்னதை ஃபாலோ பண்ணக்கூடிய பசங்க. மெடிசன்ஸ்லாம் கேட்ட நேமோட கரெக்டாக சொல்கிறாங்க சார். ரொம்ப ஆக்டிவான பசங்க. அண்ட் சீக்கிரம் வந்து எல்லா ப்ராப்ளமும் சார்ட் அவுட் ஆகிடுச்சுங்கிற ஒரு டெஸ்டிமோனியோட கொடுப்போம். பட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆன்லைன் கன்சல்டேஷன்லேயும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொடுத்தது ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் சார். ஸோ கிரேட்ஃபுல். இந்த கிரேட்ஃபுல் கிராட்டிடியூடை வந்து நான் டாக்டர் சிபிக்கு தான் கன்வே பண்ணணும். ஏன்னா சார் ஃபர்ஸ்ட் டாக்டர் சிபியை தான் பார்க்க வந்தார். அதுக்கப்புறம் தான் என்ன மீட் பண்ண வந்தார். ஐம் ஸோ கிரேட்ஃபுல் சார். வேறு எதாவது கன்வே பண்ணணுமா மக்களுக்கு? திருச்சியிலேருந்து இங்கே வரது வந்து ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மேடம். நான் சவுதியிலேருந்து வந்து சவுதியிலேருந்தே வந்து ஏற்கனவே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோட வெல்னஸ், என்னோட ட்ரீட்மெண்ட் எனக்கு பர்சனலாக எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தேன். என்னோட ஹீலிங் கெப்பாசிட்டியை பார்த்துட்டு என்னோட அப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன். ஓகே சார். சார் தான் பார்த்தாரு அந்த முட்டி வலிக்கு. சார் அப்பாவுக்கு வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சரி என் பசங்களை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றத, என்னோட பசங்களுக்கு வந்து இந்த சின்ன வயசில் டேப்லெட் பில்ஸ் போட்டுக்கிட்டு அது ரொம்ப ஒரு
ரொம்ப சங்கடமா இருக்கு அது புரியுதுங்க சார். பாக்குறது. காலையில ஏர்லி மார்னிங் இவங்கள பில்ஸ் எழுப்பி போட்டுட்டு கஷ்டமா அதுக்கப்புறம் இருக்கும் கண்டிப்பா. அந்த ஒரு ரீசனுக்காண்டி இந்த வயசுல இவங்களுக்கு டேப்லெட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்படியே நம்ம ரெகுலரைஸ் பண்ணோம்னா அது வாழ்க்கை முழுக்கும் கொஞ்சம் கஷ்டம் கண்டிப்பா நீங்க ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணது உண்மையாலுமே ஒரு பெரிய விஷயம். நிறைய பேர் நினைப்பாங்க இதெல்லாம் பண்ணணுமான்னு நினைப்பாங்க. சின்ன விஷயங்கள் நீங்க இந்த ஏஜ்ல பண்ணும்போது அந்த இதுக்கு சொல்யூஷன் பார்க்கறதுக்கு தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சார்ட்ட நான் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணேன். நான் வந்து சார்ட்ட வந்து நான் எந்த டவுட்னாலும் நான் சார்ட்ட டைரெக்டாக கேட்கறது, இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு சார் என்ன பண்ணுறேன்னு. அப்புறம் சார் தான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு தைராய்டு எதனால வருது, அதை எப்படி சரி பண்ணுறது. அப்புறம் அந்த டயட்டு மித்த டீட்டெயில்ஸ்லாம் மேடத்துக்கு பாருங்க அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். சார் தான் ரெஃபர் பண்ணி அனுப்பினார். அதுக்கப்புறம் நானும் ஒய்ஃபும் தான் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு வந்து மீட் பண்ண ஆன்லைன் கன்சல்டேஷன். இப்போ 1 இயர் ஓடிடுச்சு. இப்போ நான் இருந்தனால இன் பர்சன் கூட்டிட்டு வந்துட்டாங்க கையோட. இன்னைக்கு நீங்க வருவாங்கன்னு சொன்னோமே எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ணிட்டு இவங்கள மட்டும் ஸ்பெஷல் கேர். ஏன்னா வந்து இவங்க வந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஐம் மீட்டிங் தோஸ் கிட்ஸ். நான் எப்பயுமே ஆன்லைனில் தான் கனெக்டடாக இருப்பேன். ஆனாலும் சர்வே ஷைலேஷ்னா எனக்கு ஃபிங்கர் டிப் அப்டேட்ஸ் இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா அவங்க மதர். இந்த வீடியோ வந்து நான் உண்மையாலுமே அவங்க அம்மாவுக்கு தான் நான் டெடிகேட் பண்ணுவேன். இந்த பசங்களுக்கு வந்து எல்லா ஃப்ரூட்ஸு சீட்ஸு அவ்வளோ ஒரு ஹெல்த்தி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறது அவங்க வீடியோக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் ஷீ இஸ் சச் அ கேரிங் மதர் நான் சொல்லுவேன். இந்த ஜெனரேஷனில் ஜங்க்ஸே கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ கேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் அவங்க வந்து ஆக்டிவாக அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அதுதான் சார் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பை பாய். Thank you so much. சிரிக்கிறாங்க.